கிழவன் எங்க? This is the end. ஐயோ பக்குன்னு ஆயிடுச்சு. ஹாய் ஹலோ கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது இட்ஸ் மீ கேம் லவர் 77 சேனல். இன்றைக்கி நம்ம வந்து கிரானி த்ரில் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாம் தான் வந்திருக்கோம். கேட் எஸ்கேப் வீடியோவில் கமெண்ட்ஸில் வந்து மீனாவட்டர் ப்ரோ ட்ரெயின் எஸ்கேப் கேட்டிருந்தாங்க, அப்புறம் மகாலட்சுமி ப்ரோ கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம போட வந்துட்டோம். சரி வாங்க, நம்ம வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே கைஸ், இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, நான் கமெண்ட்லேயே வந்து லிங்க் தரேன் கேட் எஸ்கேப்பு. அதுலேயே நான் அந்த கேமோட கான்செப்ட் சொல்லியிருப்பேன். என்னோடய நடிப்புக்கு வந்து எவ்வளோ 10 out of தருவீங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நம்ம வந்து அல்ட்ரா ஃப்ராக் கேமிங் ப்ரோ வந்து சொல்லியிருக்காரு 10 out of 100ன்னு. தேங்க்யூ ப்ரோ. சரி வாங்க, நம்ம டே 1 ஃபஸ்ட் டே போகலாம். வழக்கம் போல் லாக் பிக் எடுத்துகிட்டு போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணிட வேண்டியது தான். எடுத்துடலாம், ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே என்ன இருக்குது? பிளாங்க்கு போடு. பிளாங்க் கிடச்சிருக்கு ஸ்டார்டிங்லேயே. இதை எடுத்துகிட்டு இங்கே என்ன இருக்குது? டெடிவேர். இங்கே ஓப்பன் பண்ணிப்போம். யாரும் இல்லை தானே? யாரும் இல்லை. திறந்து பார்ப்போம். அட கிழமையும் வேற பார்த்துட்டான். அங்கே கீழே போவோம். கீழே நம்ம அங்கே ஓடி அங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம். ட்ரெயின் கிட்ட சத்தம் போட்டு கிளவி 2 பேர் போனோடனே நம்ம மேலே போயிடலாம். டெடியை எடுத்துகிட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு. பிளாங்க் கூட நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். நல்லா சத்தம் போடு. நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாம். கிழவன் இங்கே பக்கத்தில் தான் இருக்கான். காது கேட்கலனாலும் வந்துடுவான். கிளவி காது ஷார்ப்பு, அதனால வந்துடுவான். ஃபஸ்ட்டு டிக்கெட் கிளம்ப போகிறான். எங்கே அவன் பொண்டாட்டி கிளவி? கிளவி இன்னும் வரல. சோறுன்னு சொன்னால் வந்துடுவா. இதா பாருங்க, கரெக்டாக வந்துட்டா. ஓகே, போய்க்கலாம். டெடி எடுத்த உடனே நம்ம செம்மையாக நம்மளை துரத்துவாங்க. அதனால் நம்ம டெடி எடுத்துகிட்டு எங்கேயும் நிற்காமல் கரெக்டாக சிலிண்டரினா ரூம் கிட்ட வந்துட்டோம். ஓகே, அழுகுறா. அழுதா பரவாயில்ல, எனக்கு ஒரு நல்ல கீயா இல்லை ட்ரெயின் கீ தந்தீங்கன்னா பரவாயில்ல ரொம்ப. என்ன இருக்குது? சேஃப் கீயா? சரி வாங்க, சேஃப் லாக்கரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சேஃப் லாக்கரில் என்ன இருக்குது? ஷெட் கீயா? சரி வாங்க, ஷெட்டுக்கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். பாருங்கள், கிளவி போகிறா. ஓகே, ஷெட்டுக்கிட்ட வந்துட்டேன். இங்கே என்ன இருக்குது? போடு ட்ரெயின் கீயே. முக்கியமான ஒரு இது. அப்படியே ட்ரெயின் கீயை இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடலாம். எங்கள் சத்தம்லாம் நிறைய போட்டாச்சு. சரி, போயிட்டு இங்கே என்ன இருக்குது? கோகோனட்டு. அப்படியே நான் கோகோனட் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அவங்கள திசை திருப்பிட்டு. இங்கே என்ன இருக்குது? பேட்லாக் கீயா? தேவையில்ல, இது நமக்கு தேவையே இல்லை. ஓப்பன் பண்ணிக்கலாம். வந்துட போகிறாங்க தந்திரக்காரங்க. இப்போ நமக்கு இங்கே வெப்பன் கீ இருக்கும். போடு வெப்பன் கீ. இன்றைக்கி சரியில்லக்கு. வாங்க, வெப்பன் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஆல்ரெடி 3 கல் பொறுக்கி எடுத்துட்டேன். வாங்க, வெப்பன் யார் ஃபஸ்ட்டு பலிகாடு? போடு. நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு நினச்சேன். கிளவி தான். வா கிளவி, மண்டையிலே வாயிலே வாங்க. போ. வாயிலே போட்டாச்சு கிளவிக்கு. எங்கே உன் புருஷன் வந்துட்டு இருப்பானே இந்நேரம்? புருஷனை வர சொல்லு. தலைவர் இங்கே வந்துட்டாரு. சரி வாங்க, நம்ம ரேஞ்ச் எடுத்து அடிப்போம். அட எப்படி காய்ஸ்? எப்படி அவன்? நம்ம தான் கீழே போயிட்டோமே, அவன் எப்படி அங்கேருந்து சுட்டான்? சரி பக்கு கைஸ். கிழவா, நீ தந்திரக்காரன்டா. நான் அவனை விடவே மாட்டேன். அவனை சுட்டு விளாடுவேன் இந்த ரவுண்டில். அவன் இனிமேட்டு அவுட்டே ஆக மாட்டேன். லாக் பீக்கு. ஓ, நம்ம கையில் தான் இருக்கா. நான் பாருங்க, ஓப்பன் பண்ணிக்கலாம். பிளாங்க் இன்னும் நம்ம எடுத்துகிட்டு போய் போடல. இது வேறு ஓப்பன் பண்ணோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. பிளாங்க் எடுத்துகிட்டு போய்க்கலாம். வாங்க, அப்படியே பிளாங்க் இருக்கிற இடத்துக்கு போகலாம். இங்கே கிளவி இங்கே தான் போகிற. 2 கல் இருக்குது. ஸ்பான் ஆகிட்டாங்க. சரி வாங்க, அந்த கையோட நமக்கு தான் லாபம். போட்டு விட்டுறலாம். எங்கே அந்த கிழவன்? மேலே தானே இருக்கான். இங்கே இருக்கானா? This is the end. ஐயோ பக்குன்னு ஆயிடுச்சு. யாரா நீ? தந்திரமாக அடிக்கிறாங்க இவன். பக்குன்னு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்பா, 2 பேரும் புருஷ மன்றாட்டு 2 பேரும் டாக்டிக்காக விளாடுறாங்க. வாங்க, நம்ம அப்படியே பேசிகிட்டு இருக்க நேரத்தில் போய் பிளாங்கை வச்சிடலாம். பிளாங்கை வச்சு அங்கே ஆக்சலரேட்டர் இல்லைனா காயின் அந்த மாதிரி எதாவது கிடச்சிதுன்னா பரவாயில்ல. எந்திரிச்சிக்கலாம். இந்த ஓரத்தில் அப்படியே போகலாம். ஃப்யூஸா? இது தேவையே இல்லை. அப்புறம் கன் எடுத்துகிட்டு ஒரு புல்லட்டை லோட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இங்கே பிரிட்ஜ் கிராங்க் தான் இருக்குது ப்ரோ அப்படின்னு. க்ரௌபார் நமக்கு தேவை. அதில் எதாவது இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான். இங்கே எதுவும் இல்லை வழக்கம் போல். பிரிட்ஜ் கிராங்க் இருக்கிறதுனால இவன் க்ரௌபார் எடுத்துகிட்டு போய்க்கலாம். க்ரௌபார் எடுத்து நம்ம லிஃப்ட்டில் போட்டு வைப்போம்.
லிஃப்ட்டில் போட்டால் தான் நமக்கு வந்து அது யூஸ் ஆகும். அப்படியே சிலிண்டர் ரூமில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே போட்டுக்கலாம். கன் எடுத்துப்போம். கன் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு புல்லட் எடுத்துக்கலாம். நாங்கள் 2 பேர் ஸ்பான் ஆக டைமு ஸ்பான் ஆகிட்டாங்க. ஓகே கிளம்பி வா, சீக்கிரம் வா, நிறைய வேலை இருக்குல்ல. எங்கே இந்த இடத்துல தானே நமக்கு ஜம்ப்ஸ்கேர் கொடுத்தா, ஜம்ப்ஸ்பேருங்கிற மாதிரி நான் பாருங்க வாய் ரோல் ஆகுது. இங்கே தான் கொடுத்ததுனால 2 சைடும் பார்த்துக்கலாம். ஏன் கிளவியோட பாடி ஆடுது? ஓ இங்கே தான் இருக்கிறாரா தலைவர்? பாப்பா கன்னே இல்லைன்னா நீலாம் ஒரு ஆளே கிடையாது தெரியுமா? சும்மா நீலாம் கன் இல்லைனா. நான் கன் இருந்தால் ரொம்ப மோசமான கைஸ். ஏமாத்திலாம் நான் சொல்கிறான். சரி வாங்க இதை எடுத்துகிட்டு நம்ம அங்கே போய் போட்டுக்கலாம். ஓகே இங்கே போட்டாச்சு. இது வேறு கத்திக்கிட்டே இருக்கு. நம்ம முதல்ல காயின் எடுக்கணும். நம்ம எல்லா இடத்துலையும் தேடியாச்சு, இந்த மேலே மட்டும் இன்னும் தேடல. இங்கே ஓப்பனில் தான் இருக்குது. இங்கே இருக்குமா? இல்லை போடு, இங்கே காயின் இருக்குது. நம்ம காயின் எடுத்துகிட்டு போய் முதல்ல இந்த டிக்கெட்டு வாங்கினோம். அது வேறு கத்திக்கிட்டே இருக்குது. காயின் இங்கே போட்டு வச்சுக்கலாம். கன் எடுத்துக்கலாம். நம்ம அந்த சிலிண்டர் ரூமில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். க்ரௌபேரில் வச்சு கன்னு கையோடு எடுத்துப்போம். அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு எந்திரிச்சிருவாங்க அப்புறம். ஓகே அங்கே கீழே போயிட்டு அங்கே க்ரௌபார் ஃபோட்டோலாம் அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியே நான் க்ரௌபார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே ஆசிலரேட்டர் இருக்கணும். போடு, ஆசிலரேட்டர் கிடச்சிருச்சு. நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே போட்டு இங்கே இது ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். இங்கே இதில் வேறு ஒன்று போடணும். அப்புறம் நான் காயின் எடுத்துகிட்டு வந்துட்டேன். காயின் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே டிக்கெட் வாங்கிட்டேன். இனிமேட்டு இது கத்தாது, பிரச்சனை இல்லை. அங்கே இந்த எலக்ட்ரிக் சுவிட்சு டிக்கெட் வாங்கிக்கிச்சு. நம்ம எலக்ட்ரிக் சுவிட்சை வச்சு எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிடும். 1 2 3 அவ்வளோதான். இன்னும் சில நொடிகளில் முடிக்க போகிறோம். ஆசிலரேட்டரு இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே தானே அங்கே தான் நினச்சேன் கைஸ். ஆனால் இங்கே தான் வைக்கணும் போல இருக்குது. அடுத்து ட்ரெயின் கீ இங்கே தானே போட்டேன். அடப்பாவங்கள பக்கே தான் இதாகிடுச்சா? பக்கு மட்டும் ஆகிடக்கூடாது. ட்ரெயின் கீ எங்கே? மினுக்க கூட இல்லையே. எங்கே? ஓ இங்கே இருக்கா? இந்த கலர்லேயே அப்படியே இருக்குன்னு நினச்சேன். வாங்க இதை க்ளோஸ் பண்ணிப்போம். 1 2 வாங்க கைஸ். இப்போ நான் உங்களை ட்ரெயினை சுற்றி காட்டுறேன். இதுதான் நம்ம ட்ரெயினை பார்த்துக்கோங்க. பின்னாடி இருந்து வரேன் இருங்க. பின்னாடி இருந்து வரேன். இதுதான் நம்ம பின் கம்பார்ட்மெண்ட் ஓகேங்களா? ரோல் ஆகுது. ஓகே இதுதான் உட்கார சீட்டு. எல்லாம் ஆப்போசிட் தான் இருக்குது. எல்லாம் பத்திரமா உட்காந்துக்காங்க. ட்ரெயின் ஓட்ட போகிறது நான் தான். பயப்படாதீங்க, சேஃபாக தான் ஓட்டுவேன். ஓகே வாங்க. ஓகே கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மீனா வெற்றி ப்ரோ, மகாலட்சுமி ப்ரோ கேட்ட மாதிரி நம்ம ட்ரெயின் எஸ்கேப் முடிச்சாச்சு. அடுத்த என்ன கேம் ப்ளே வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக போடுறேன். ஓகே கைஸ், இன்னொரு நல்ல கேம் ப்ளே வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் கௌஷி. லவ் யூ அலன், டாட்டா, பாய் பாய் தாத்தா பாட்டி. எங்கே சிலிண்டரினா வந்துட்டா. ஓகே கைஸ், கீப் சப்போர்ட்டிங். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்து என்ன கேம் ப்ளே வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போடுறேன். பாய்.